Hello friends. So நம்ம போன வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படி நம்மளோட ஆர்டினோ ஐடிஇ சாஃப்ட்வேரை வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி வந்துட்டு நம்மளோட ஆர்டினோ சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட முதலாவது ப்ரோக்ராமிங், ஸோ எப்படி நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணுறது, ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபைலை வந்துட்டு சர்வ் பண்ணிக்கொள்வோம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆர்டினோ ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி நான் சர்வ் பண்ணியிருக்கேன். சர்வ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 13வது பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கிற இந்த எல்இடியும் இந்த எல்இடியும் வந்துட்டு லைட்டும் ஒரே பின்னில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன வேரியபிள், அதாவது எந்த வேரியபிள், அதாவது 13வது பின்னில் வந்துட்டு இது கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம 13வது பின்னில் நம்ம என்ன கோட் எழுதினாலும் ஸோ இந்த எல்இடி வந்துட்டு நமக்கு பிளிங்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ வாங்க நம்ம கோடை ரைட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்க்ரீன் சின்னதாக தெரிறதால வந்துட்டு நான் இதை கொஞ்சம் நல்லா பெருசாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். ஸோ முதலாவது வந்துட்டு நம்மளோட ஃபைலை சர்வ் பண்ணிவிட்டு, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்குரிய நேமை கொடுத்து சர்வ் பண்ணிவிட்டு, முதலாவது ஆர்டினோ யூனோ நம்ம யூஸ் பண்ணுறது ஆர்டினோ யூனோ. ஸோ ஆர்டினோ யூனோவை செலக்ட் பண்ணுவோம். திரும்பி வந்துட்டு நம்மளோட டூல்ஸுக்குள்ளே போயிட்டு நம்மளோட பொட், ஸோ நம்மளோட ஆர்டினோ பொட் வந்துட்டு COM4 என்ற ஆர்டினோ யூனோ அந்த இதில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயிட் செட்டப், இந்த ஒயிட் லூப், இந்த ரெண்டுக்குள்ளேயும் தான் நம்மளோட கோட் ரன் ஆகும். ஸோ ஒயிட் செட்டப்னு சொல்கிறது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த டபுள் ஸ்லாஷுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கிற விஷயம் எல்லாமே வந்துட்டு கொமெண்டாக கொடுப்போம். ஸோ கொமெண்ட்னு சொல்லக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது என்ன விஷயம்னு சொன்னால், அதாவது அந்த கோடை நம்ம என்ன விஷயத்துக்காக ரைட் பண்ணுறோம்னு சொல்லி அதில் நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ இந்த இருக்கிற ப்ராக்கெட், ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நம்மளோட கோடை நம்ம எழுதுவோம். ஸோ இந்த ஒயிட் செட்டப்னு சொல்கிறது நம்ம பின், அதாவது நம்ம அந்த பின்னை இன்புட்டாக யூஸ் பண்ண போகிறோமா அவுட்புட்டாக யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற விஷயத்தை நம்ம இதில் எழுதுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒயிட் லூப் பண்ணுறத வந்துட்டு நமக்கு அது தேவையில்லாத விஷயம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த 2 ஸ்லாட் போட்ட கமெண்ட்ஸை வந்துட்டு நான் டிலீட் பண்ணுறேன். இந்த ஒயிட் செட்டப் பண்ணுறதுக்குள்ளே நம்ம அதை எழுதுவோம். ஸோ அடுத்தது ஒயிட் லூப்னு சொல்கிறதுக்குள்ளே இந்த கோட் திரும்ப ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை நம்மளோட கோட் ரீட் பண்ணி வந்து, ஒயிட் செட்டப்பை ரீட் பண்ணி வந்து என்ன பின் அவுட்னு சொல்லி பார்த்து, ஸோ ஒயிட் லூப்புக்குள்ளே வந்துட்டு அது லூப் ஆகி அப்படி ரன் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நம்மளோட கோடிங்க்கு போகலாம். ஸோ முதலாவது வந்துட்டு என்னென்னா, நம்ம பின் மூட், அதாவது நம்ம என்ன கான்செப்டுக்காக யூஸ் பண்ண போகிறோம் என்ற விஷயத்தை நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் பின் மூட், அதை வந்துட்டு நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுதுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராக்கெட் எத்தனையாவது பின்னை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 13வது பின், பின் மோட், அதாவது நம்ம என்ன பர்பஸுக்காக, அதாவது இன்புட்டாக யூஸ் பண்ண போகிறோமா, ஸோ இதை அவுட்புட்டாக யூஸ் பண்ண போகிறோமா. இப்போ நமக்கு வந்துட்டு எல்இடியை வந்துட்டு நம்ம பிளிங்க் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம அவுட்புட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை ஃபுல்லாக கேபிட்டல் எழுதுவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலர் மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் எதுவும் பிள்ளையாக இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்கு.
ஸோ இதுலேயும் வந்துட்டு நம்ம இது ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் பின் மூடுன்னு சொல்கிற இந்த விஷயத்த நம்ம கேபிட்டல் எழுதுவோம். ஸோ இதில் ஒரு எழுத்து பிழைச்சாலும் மூடுன்னு சொல்லி எழுதினாலும் நம்மளுக்கு அது. ஸோ இதை மிக கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம எழுதுகிற விஷயத்த எப்படி சொல்கிறது, ஓகே நீ போய் இந்த 13வது லைட்டை போடு, அவ்வளோதான் விஷயம். ஸோ அதை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டபுள் இதில் ஸ்லாஷுக்குள்ள நம்ம சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஒயிட் லூப். ஒயிட் லூப் புக்கில் வந்துட்டு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நம்ம பின் மூட், அதாவது பின் மூட்டை செலக்ட் பண்ணிட்டேன். 13வது பின்னை நான் வந்துட்டு அவுட்புட்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, நான் இந்த அவுட்புட்டாக யூஸ் பண்ணுற பின் வந்துட்டு என்ன செய்யணும்? ஸோ ஓகே, இப்போ நான் வந்துட்டு இது ரைட் பண்ணணும், அதாவது இந்த விஷயத்த செய்யணும். அதுக்கு வந்துட்டு டிஜிட்டல் capital W, digital write, so bracket அதில் வந்துட்டு 13வது பின். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்இடி லைட் வந்துட்டு ஒன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு இந்த லைட் வந்துட்டு ஆஃப் ஆகணும். ஸோ ஆஃப் ஆகணும்னு சொன்னால், அதாவது ஹை, அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வோல்டேஜ் நமக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ இது ஹையாக இருக்கு. ஸோ லோ அப்படின்னு சொன்னால் ஆஃப் பண்ண அர்த்தம். ஸோ பார்ப்போம், லோ. ஸோ அதில் ஃபுல்லாகவே வந்துட்டு கேபிட்டல் எழுதுவோம், லோ. இப்போ லோவை கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோட், நம்ம எழுதின கோட் ஓகேன்னு சொல்லி வெரிஃபை பண்ணுவோம். ஓகே, இது என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், நம்ம எழுதின கோடை வந்துட்டு முடிக்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம முடிச்சிருவோம். ஸோ இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நம்மளோட கோட் ஓகே. கம்பேரிங் ஸ்கெட்ச் வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட் டன் கம்பைலிங்னு சொல்லி வந்துட்டு, ஸோ இது கோட் அப்லோட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கேன், நான் எதுவுமே செய்யலை. ஸோ நம்மளோட கோட் அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்லோட் ஆகிட்டு, ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்இடி ஆஃப். ஸோ டிஜிட்டல் ரைட், ஸோ லோ. ஸோ ஓகே, இப்போ நான் வந்துட்டு இதை ஹை பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நம்மளோட டிஜிட்டல் ரைட், அதாவது எல்இடி வந்து ஹை பண்ணுறேன். ஸோ நம்மளோட எல்இடி எரியறதை பார்க்கலாம். ரைட், ஓகே. இப்போ வந்துட்டு நம்மளோட எல்இடி நமக்கு எரிஞ்சிட்ருக்கு. ரைட், ஓகே. எனக்கு வந்துட்டு இப்போது இந்த பின் வந்துட்டு டிஜிட்டல் ரைட் வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் லோ, அதாவது டிஜிட்டல் ரைட் லோ, ஹை அண்ட் லோ. ஸோ டிஜிட்டல் சாரி ஸோ டிஜிட்டல் W பார்த்தீங்கன்னு சொன்ன ப்ராக்கெட். ஸோ 13வது பின்னு நான் வந்துட்டு என்ன செய்யறேன்னு சொன்னால் லோ பண்ணுறேன். லோ டிஜிட்டல் ரைட் வந்துட்டு நான் லோ பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நம்மளோட எல்இடி வந்துட்டு பிளிங் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இந்த லைட் எல்இடி ஆஃபில் இருக்குது. ஸோ இது என்ன ரீசன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த எல்இடிக்கு வந்துட்டு இது ஆஃபில் தான் இருக்குது. ஸோ இது விட்டு அதாவது ஹை அண்ட் லோன்னு சொல்லி அந்த ஸ்பீடாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதால ஸோ நமக்கு வந்துட்டு அதில் வெளிச்சம் குறைஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல.
வெளிச்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா இதுல வந்துட்டு ஒரு ஃபண்டு காட்டுது. ஆனா இதுல வோல்டேஜ் வந்துட்டு ஸ்பீடா நமக்கு ரன் ஆயிட்டு இருக்கிறதால அப்படி காட்டுது. ஸோ ஓகே, நம்ம அடுத்ததா என்ன செய்வோம்? சரி, ஓகே. நமக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது 1 நிமிஷம் எரியணும். ஓகே, 1 நிமிஷம் இது ஒர்க் ஆகணும். 1 நிமிஷம் கொஞ்சம் டிலே பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ ஓகே, அதுக்கு நம்ம டிலே வந்துட்டு ப்ராக்கெட்ல 500 கொடுப்போம். ஸோ 500 சொல்லி நம்ம என்னத்துக்காக கொடுக்குறோம்னு சொன்னால், அதாவது 1000 மில்லி செகண்ட் வந்துட்டு 1 செகண்ட். ஸோ ஒரு செகண்ட் ஒர்க் பண்ணுறத நம்ம 500 சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால், அதாவது ஒரு செகண்டில் அரைவாசி. ஸோ டிலே வந்துட்டு 500. ஸோ நம்ம கோடை க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நம்மளோட கோட் அப்லோட் ஆகுது. ஸோ என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ நம்மளோட அரை நிமிஷம், அதாவது 1/2 மில்லி செகண்ட் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்மளோட ப்ரோக்ராமிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது விளங்கலாட்டி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இனி வார இந்த டுட்டோரியல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டெய்லி நம்ம இப்படியான கோடிங் சம்மந்தமான ரிலேட்டடான நிறைய ப்ராஜெக்ட் நம்ம இனி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.